ஹலோ கைஸ், சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்ய பார்க்கலாம். குக்கரில் 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, கிராம்பு, முந்திரி பருப்பு போட்டு 12 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10 பிரியிற வரைக்கும் 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், வேக வச்ச 1/2 கிலோ மட்டனு அதையும் தண்ணியை வடித்து வச்சு போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரி வரைக்கும் மசாலா நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்குங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நறுக்கி வச்ச மல்லி புதினா இலையும் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கறி தண்ணியை ஊற்றி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா போட்டுக்கோங்க. அரிசியை முக்காப்பதம் நல்லா வந்ததும் நல்லா கிண்டி போட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் கீயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு தம்மில் இருந்த குக்கர் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பொல பொல பொலன்னு சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.